தமிழ் மக்களுக்கு வணக்கம். அமைச்சர் ரகுபதி இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சட்டத்துறை அமைச்சர். சட்டத்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடியவர் வச்சிருக்கின்ற ஸ்டேட்மெண்ட்டு இது மட்டும் பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்றத பாருங்க. சினிமாவில் நடிக்கிறவங்கள்ட்ட ஊழல் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம். எனவே கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் இருக்க முடியாது. 100 கோடி 200 கோடி வாங்கினா அவ்வளவையும் கணக்கில் காமிச்சிட்டு 80 லட்சம் 80 கோடியை கொண்டு யாரும் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு இந்த வீடியோலன்னா, திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் முதன்மை பணமாக வைத்திருப்பது எது அப்படின்னா, அல்லது முதன்மையாக எதை வைத்து ஆரம்பிக்கிறார்கள் என்றால் கருப்பு பணத்தை வைத்து ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்றத அவர் ஒரு வாக்குமூலமாகவே கொடுக்கிறார். இந்த கருப்பு பணத்தை வைத்து இவர்கள் திரைத்துறையில் இயங்குகிறார்கள் அப்படின்றத ஒரு அமைச்சர் வாக்குமூலமாக கொடுப்பது அப்படின்றது இதுவரையில் இந்திய அரசியல் வரலாறில் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ இது யாரை சொல்கிறார் என்றால், இவரை பொறுத்திருக்கும் இவர் விஜயை சொல்வதாக இவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கே யார் திரைத்துறையில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லை. தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே தெரியும் யார் திரைத்துறையில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யார் கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க? இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த பொம்மை ஸ்டாலினுடைய உதவாக்கரை மகன் உதவாநிதி அவன்தான் கோலோச்சி கொண்டிருக்கிறான். யாருடைய படம் வெளியிடப்பட வேண்டும், யாருடைய திரைப்படம் எத்தனை திரையரங்குகளில் வெளியிடப்பட வேண்டும், அது எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்கப்பட வேண்டும், அதை எந்தெந்த சேட்டலைட் உரிமங்கள் யார் யார் வாங்க வேண்டும், இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு கேவலமான ஒரு குடும்பம். இது எந்த குடும்பம்? கருணாநிதி குடும்பம். இவர்கள்தான் முடிவு செய்வார்கள் அப்படின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குது. கடந்த 4.25 ஆண்டுகளாக அதுதான் நிலை. இவங்க ரெட் ஜெயிண்ட்னு ஒரு படத்தில் ஒரு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு தயாரிப்பு நிறுவனத்தை வைத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லா தியேட்டர்களும் தன்னுடைய அப்பன் முதலமைச்சர் அப்படின்றதை காரணம் காண்பித்து எல்லா தியேட்டர்லேயும் தாம் முடிவு செய்வது தான் திரைப்படங்கள். கமலஹாசன்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து இவங்க எல்லாருமே இவர்களுக்கு அடிபணிந்து தான் செல்ல வேண்டும், வேறு வழியே கிடையாது அப்படின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை. அதாவது எல்லா துறையிலையும் அசாதாரண சூழ்நிலை இருக்கிறது. அதில் திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதை ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே இந்த அமைச்சர் கொடுக்கிறார் என்றால், இந்த கருப்பு பணத்திற்கெல்லாம் மூலதனமாக இருப்பது யார்? இந்த கேடுகட்ட உதவாநிதி தானே. இதில் தான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிடிஆர் அந்த பழனிவேல் தியாகராஜன் அந்த அமைச்சர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, 30,000 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு உதவாநிதியும் சபரீசனும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரும்பான்மையான பணம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகள். ஆண்டுக்கு 30,000 கோடிங்க. ஆண்டுக்கு 30,000 கோடினா 5 ஆண்டுகளுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. 1,80,000 கோடி. இந்த 1,80,000 கோடியை நீ ஏன் கொண்டு போய் வைக்கணும்ல? அதில் இவங்க போடக்கூடிய கணக்கு என்னென்னா, திரைத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய லைக்கா இது போன்ற திவாலான நிறுவனங்கள் அல்லது திவால் நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு லைக்கா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸு இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் திவால் நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பணத்தை கொண்டு போய் அங்கே போட்டு இதை கருப்பை வெள்ளையாக்குவதற்கு இவர்கள் செய்யக்கூடிய யுக்திகள். அதுதான் பார்த்திங்கன்னா 400 கோடி கலெக்ஷன், 500 கோடி கலெக்ஷன், 600 கோடி கலெக்ஷன், 700 கோடி கலெக்ஷன். இன்னி வரைக்கும் நீங்கள் அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் யாராவது பயன்பெற்றார்களா? அவர்களுடைய வாழ்க்கை செம்மையானதா? அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்ததா என்றால் எதுவுமே கிடையாது. மாறாக இந்த ஹீரோக்கள் எல்லாம் 150 கோடி 200 கோடி 50 கோடின்னு இவர்களுடைய விலையை நிர்ணயம் செய்வதற்கு இந்த உதவாநிதியுடைய இந்த நிறுவனம் துணையாக இருக்கிறது. ஒரு துணை முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் பார்க்காமல் அவன் உட்கார்ந்துக்கிட்டு முழு நேரமும் திரைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எந்த திரைப்படத்தை தேர்வு செய்வது, எந்த திரைப்படத்தை வேண்டாம் என்று சொல்வது என்பதில் அவனுடைய பொழுதை கழிப்பான் என்றால் இந்த நாடு உருப்படுமா? இன்றைக்கி முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது என்ன தெரியுமா? கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து நடிப்பது.
இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்பதற்கு இவங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்க வந்து தயாரிக்கப் போகிறார்கள் என்றால், அதற்கு துணையாக நிற்கப் போகிறது ரெட் ஜெயண்டாம். இதான் நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை இல்லையா? ஒரு காலத்தில பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து 2வது, 3வது படிக்கும் பொழுதெல்லாம் அந்த விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்போம். கமலுக்கும் ரஜினிக்கும் சண்டை, நடுவுல உடைஞ்சது ஸ்ரீதேவி மண்டன். இந்த மாரி விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி விளையாட்டா இருந்த விஷயம் இன்றைக்கு மக்களுடைய உயிர் நாடி பிரச்சனை போல இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது என்றால், மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது என்றால், இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. நெல் கொள்முதல் இல்லாமல் தவிச்சு போகிறான் விவசாயிகள். அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த வாகனங்கள்லாம் வந்து எதற்காக புறக்கணிக்கப்படுகிறது, அல்லது அங்கே லோக்கலில் இருக்க வாகனங்கள் ஏன் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, இவங்க கையூட்டு வாங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்றதுனால ஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லை, யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை. மேகதாட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றத்தில் மிக தெளிவாக தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், மேகதாட்டில் ஆரம்ப கட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் என்று பொருள்பட தீர்ப்பு வருகிறது. இதை பற்றி பேசுவதற்கு இங்கே ஆள் இல்லை. தென் மாவட்டங்களில் நிலவக்கூடிய அந்த சாதி கலவரங்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இங்கே ஆள் இல்லை. மக்களுடைய அடிப்படை பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற குடிநீரிலிருந்து ஆரம்பித்த எத்தனையோ பிரச்சனைகள், அதையெல்லாம் பார்ப்பதற்கு ஆள் இல்லை. மாறாக எங்கே கொண்டு வந்து நம்மை ஆழ்த்தி இருக்கிறார்கள்னு பாருங்கள். இந்த சினிமா கூத்தாடிகளுடைய லாவணி கச்சேரிகள், இவர்களுடைய பஞ்சாயத்து, இதை மிகப்பெரிய பிரச்சனை போலவும், இதை நாட்டு மக்களின் மிகப்பெரிய பிரச்சனையை போலவும் கொண்டு வந்து இவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். மடைமாற்றம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த கருப்பு பணத்தை இப்படி ஒரு சட்ட அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்ட பின்னர் இதை நம்ம நடைமுறையில் இது புழங்குவதை நாம் எல்லாரும் அனுமதிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டும் நமக்கும் ஏதாவது படத்தை பார்த்தாகணும். நமக்கு வேற பொழுதுபோக்கு கிடையாது. நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு நூலகத்திற்கோ அல்லது பீச்சுக்கோ, இப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என் பேரண்ட்ஸ்லாம் பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. திரைப்படங்கள்லாம் எப்போ ஒரு வாட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி பொது இடங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் என்ன என்பதனை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இப்படித்தான் இருந்திருக்கு. இல்லைன்னா நாங்களாக பார்த்து இந்த லைப்ரரிக்கு போவோம், இந்த மாதிரிலாம் உட்காந்து புத்தகங்கள் படிப்போம். இப்படியெல்லாம் நாங்கள் அறிவை வளர்த்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் முதல் எண்டு வரைக்கும் சினிமா. வாழ்க்கையில் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சினிமாவை பார்த்து தெரிந்து கொள். வாழ்க்கையில் ஏதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சினிமாவை பார்த்து புரிந்து கொள். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஹீரோ முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் இன்டர்வல் நடுவில் கொஞ்சம் அவருக்கு பின்னடைவு வரும். அதுக்கப்புறம் அவர் எப்படி வெற்றி பெறுகிறார் என்பதனை பார்த்து தெரிந்து கொள். இப்படி வந்துருச்சு. நான் வந்து சிறையில் இருந்த பொழுது, நான் புழல் சிறையில் இருந்த பொழுது என்னோட ஒரு டாக்டர் வந்து ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட, அதாவது கோவிட் சமயத்தில் ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அவருடைய சக பெண் டாக்டரோட அவருக்கான உறவு என்பது குறித்து ஒரு பிரச்சனையாகி அது வழக்காக மாறி அவர் வந்து சிறையில் இருக்கார். அவருக்கு அனுபவம் புதுசு. நான் ஏற்கனவே ஒரு 6 மாதம் சிறையில் இருந்துட்டேன்றதுனால எனக்கு ஓரளவுக்கு சிறைனா என்னன்னு தெரியும். இப்போ அவரும் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் எங்கள் 2 பேரையும் ஆஜர்படுத்துகிறாங்க. அவருக்கு வேறு அவருடைய வழக்கு, என்னோடய வழக்கு அப்படின்ட்டு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, தோனியை பாரு எப்படி வேர்ல்டு கப் ஜெயிச்சாப்புல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பாரு எப்படிலாம் இருந்தாப்புல. நீ உற்சாகப்படுத்துகிறாங்களாம். நீ உற்சாகப்படுத்துறதுக்கு உனக்கு வேறு ஆட்களே கிடைக்கலையா? சூதாட்டத்தை மையமாக வைத்து அதை மட்டுமே அடிப்படையாக வைத்து இயங்குகின்ற கிரிக்கெட். அடுத்து திரைத்துறையில், அது சட்டத்துறை அமைச்சரே சொன்னது போல், கருப்பு பணத்தை மட்டுமே மையமாக வைத்து அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் அம்மா சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வேறு ஒரு சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வல், அதில் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதைக்களம் மாறுது. இப்படி இருந்து அதுலேயே ஒரு பாட்டிலேயே கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய இளைஞர்கள்ட்ட கொண்டு வந்து திணிக்கிறீங்க.
அப்போ அப்படி திணிக்கும் பொழுது இது எங்கேருந்து உருப்படும்? சமூகம் எங்கேருந்து உருப்படும்? இதெல்லாம் தான் நம்மளுடைய அளவுகோல்கள். இதெல்லாம் தான் நம்முடைய நாம் பார்த்து வளரக்கூடிய பிம்பங்கள் என்று வைத்து விட்டோம் என்றால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லது செய்வாருங்க. அவர் வந்து நல்லது செய்வாருங்க. எப்படிங்க நல்லது செய்வார்? அவர் படத்தில் நல்ல டயலாக் பேசியிருக்காருங்க. அந்த படத்தில் பேசியிருக்கின்ற டயலாக் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனால் அவர் நல்லது செய்வார். இந்த அளவுக்கு வந்து நிற்குது. இப்போ அவங்களே பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? தற்கூரிகள். அவர்கள் எப்படி தற்கூரிகள் ஆவார்கள்? சமுதாயம் அவர்களை அந்த மாதிரி மாற்றி வைத்திருக்கிறது. சமுதாயம் இது போன்ற முட்டாள்களை எல்லாம், அதாவது முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் பிம்பங்களாக மாற்றி இவர்களையெல்லாம் கொண்டாடக்கூடிய நபர்களாக மாற்றி வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் அவர்களை பின்பற்றுகிறார்கள் இந்த இளைஞர்கள். இப்போ சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு இந்து பேப்பர் கற்றுக் கொடுத்தாரு படிக்கிறதுக்கு, இல்லை திரைப்படங்கள் பார்க்க கற்றுக் கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன், நான் அதை தான் பார்த்துருந்துருப்பேன் கடைசி வரைக்கும். அப்போது ஒரு சிறு பிள்ளை அப்படின்ற வயதிலிருந்தே நம்ம குழந்தைகளே என்ன சொல்லி வளர்க்குறோம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கி தான் நம்ம ரீல்ஸில் பார்க்குறோமே, குழந்தைங்கள்லாம் அந்த படங்கள்லாம் பார்த்து, திரைப்படங்களில் வரக்கூடிய அதுவும் விஜயோடைய பாட்டு வந்துருச்சு, அஜித்தோடைய பாட்டு வந்துருச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பாட்டு வந்துருச்சு அப்படின்னா இதையெல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டு அதை அவர்களை ஆட வைப்பது. இது 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தையெல்லாம் ஆட வைப்பது. இது பெருமையாக பார்க்கப்படுகின்ற ஒரு சமூகமாக நம்ம மாறிவிட்ட நிலையில் நாம் எப்படி அறிவு சார்ந்த தலைவர்களை எதிர்பார்க்க முடியும்? அறிவு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளை எதிர்பார்க்க முடியும்? அதை எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்க முடியும்? கடைசி வரைக்கும் இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய ஹீரோ நுழைஞ்சி ஒரு பஞ்சு டயலாகு, அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த சண்டை காட்சி, இதையெல்லாம் பார்த்து நம் மனதை தேற்றிக்கொண்டு ஆஹா இவர்கள் தான் நம்மை பாதுகாக்கப் போகிறார்கள் அப்படின்னு கொண்டு வந்து இவர்களை நம் தலைவர்களாக்கி நாம் அழகு பார்ப்பது அப்படின்றதோடு நிறுத்திக்க வேண்டியது தான். இந்த சமூகம் அதை கடந்து சிந்திக்கவும் முடியாது, அதை கடந்து போகவும் முடியாது. இப்படியான சமூகமாக நாம் இருந்திருக்கிறோமா என்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்னரோ 60 ஆண்டுகளுக்கு முன்னரோ இப்படியான சமூகமாக நாம் இருந்ததில்லை. அறிவுபூர்வமான சமூகமாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கும் நாம் அறிவுபூர்வமான சமூகம்தான். ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது மட்டும் சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுத்துட்றோம். இப்படி பாழா போன சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுத்து தானே ஸ்டாலின் என்கிற தற்கூரியை கொண்டு வந்து, அதாவது ஒரு உதவாக்கரையை கொண்டு வந்து, ஒரு தத்தியை கொண்டு வந்து இங்கே முதலமைச்சராக்கினோம். ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? கருணாநிதியுடைய மகன் என்பதனை தவிர்த்து ஸ்டாலினை கொண்டு வந்து முதலமைச்சராக்குவதற்கு, முதலமைச்சராக அழகு பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமானா எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, தந்தையுடைய அந்த எல்லா பண்புகளும் அப்படியே மகனிடம் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. அதனால் மகன் தந்தை செய்ததெல்லாம் செய்வார், தந்தை செய்ததை விட அதிகம் செய்வார், கூச்சமே இல்லாமல் சொல்கிறாரு. நான் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு பழக்கருப்பியா பேசுகிறார். மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை. மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரு, நீ என் பிள்ளையே கிடையாது, நீ வந்து என் கட்சியை கபலீகரம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அவருடைய நியாயத்தை அவர் பேசுகிறார். அன்புமணி ராமதாஸ் அவருடைய நியாயத்தை பேசுகிறார். இங்கே பாருங்கள், நீங்கள் கூர்ந்து கவனிங்க, இங்கே பழக்கருப்பியா போன்ற அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தந்தையிடம் மகன் தோற்று போவதில்லை, தந்தையோட சொத்து மகனுக்குத்தானே. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு பொது விஷயத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்பது தந்தை மகன் இவர்களுக்குள்ளான சொத்து தகராறாக மாறிவிட்டதா? இதையே தான் திமுகலையும் நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? ஒரு தகுதி சொல்ல முடியுமா? இவருடைய மகனாக பிறந்தார் என்பதை தவிர்த்து இந்த உதவாநிதி திமுக தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், நம்ம என்ன பண்ணுறோன்னா, உதவாநிதியை கொண்டு வந்து தலைவனாக மாற்றிவிட்டு அதற்கப்புறம் அவன் தலைவனைங்கிற தகுதிக்கு எப்படியெல்லாம் வருகிறான் என்பதற்கு காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு 5 ஏஜென்சி 6 ஏஜென்சி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி முட்டு கொடுக்குறது. இதாங்க பிரச்சனை. சமுதாயத்தில் தலைவர்கள் உருவாகியதை நாம் பார்த்திருக்கிறோம். தலைவர்கள் உருவாவார்கள்,
எப்படின்னா அவங்க தலைவர்களாக தங்களை கட்டமைத்து கொண்டு தகவமைத்து கொண்டு அவர்கள் உருவாவார்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு தான் நம்ம பார்க்குறோம், தலைவன் என்று ஒருத்தனை கொண்டு வந்து வைத்துவிட்டு இவன்தான் தலைவன் என்பதனை பறைசாற்றுவதற்காக ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனே ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் படித்தவன்லாம் உட்காந்துருக்கான், மெத்த படித்தவன் உட்காந்துருக்கான். என்னென்னா உதவாநிதி ஒரு தலைவன் என்பதனை நம்மிடம் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் இல்லை, நீ தான் தலைவனா, வா நீ முன்னாடி வந்து நில்லு. உனக்கு தகுதி இருக்கா? இல்லை, தகுதி இருப்பது போல் நாங்கள் காண்பிப்போம், பணம் செலவு பண்ணுவோம். உனக்கு தகுதி இருக்கிறது என்பது போல் நாங்கள் காண்பிப்போம். உனக்கு ஒரு பில்டப்பை கொடுப்போம். உன்னை கொண்டு போய் உச்சாணி கொம்பில் அமர்த்துவோம். அமர்த்தி உன்னை மக்கள் மீது திணிப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் ஆமாம்ல அறிவாளி தான் போல இருக்கு, ஆமாம்ல இவர் திறமசாலி தான் போல இருக்கு அப்படின்னு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு 6 ஏஜென்சி, இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு. இது யாரோட பணம்? நம்மளுடைய பணம். நம்மக்கிட்ட திருடின பணத்தையே வைத்து நம்மையே மூளைச்செலவு செய்து நம்மையே பக்குவப்படுத்துவதற்கு, அதுவும் இவர்களுடைய வாரிசு பிம்பங்களுக்கு பக்குவப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் இதைவிட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? இந்த அயோக்கியத்தனத்தை தான் கடந்த 4.25 ஆண்டுகளாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா கட்சிகளும் செய்கிறார்கள் என்றால் செய்யலாம். ஆனால் பட்டவர்த்தனமாக இவ்வளவு அயோக்கியத்தனமாக செய்யக்கூடிய ஒரே கட்சி என்றால் அது திமுக. அப்போ நாம இந்த கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்ற வேண்டுமா கூடாதா என்றால் கண்டிப்பாக சத்தியமாக அகற்ற வேண்டும். அப்போ அதற்கான வாய்ப்பு தான் இந்த 2026. இன்னைக்கு இந்த அமைச்சர் பேசுறாரு, இந்த அப்பாவு பேசுறான் பாருங்க, ஒரு ஆளுநரை பார்த்து தீவிரவாதி என்று சொல்கிறான். அவன் என்ன நக்கலா பேசுறான் பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க, எவ்வளவு நக்கலா பேசுறான் பாருங்க. ஆளுநர் இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒரு பாதுகாப்பற்ற சொல்லிட்டு இருக்காரு. தமிழே வளரல, ஆங்கிலம் தான். அவர் சொல்றது ஒரு வகையில உண்மைதான், ஒரே தீவிரவாதி அவர் தான். ஒரு ஆளுநரை பார்த்து தீவிரவாதி என்று இவ்வளவு நக்கலாக அவனால் பேச முடியும் அப்படின்னா, ஒரு பேரவை தலைவர் என்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன் பேச முடியும் என்றால் எங்கிருந்து வருகிறது இந்த துணிச்சல்? எங்கிருந்து வருகிறது இந்த ஆணவம்? எங்கிருந்து வருகிறது இந்த அகம்பாவம் என்றால் நம்ம யார் கேள்வி கேட்க முடியும்? அரசியல் காழ்ப்பு, அதாவது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் என்றால் அந்த ஆளுநர் பதவி என்பதை நாம் கேள்வி கேட்கிறோம் என்பதற்கு பொருள்பட அவர் பேசினார். இது அரசியல் சாசனம் குறித்த ஒரு விவாதத்தை கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார். அது ஒரு அறிவுபூர்வமான விவாதம். ஆனால் மாறாக இனி இருக்கக்கூடிய ஒரு பேரவை தலைவர் என்கிற ஒரு பதவியில் இருக்கக்கூடியவன், ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டை ஹோல்டு பண்ணக்கூடிய, ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை பார்த்து அவன் தீவிரவாதி என்று சொல்கிறான் என்றால், அதுவும் சிரித்து கொண்டே சொல்கிறான் என்றால், அதற்கு அடுத்து அவன் பேசுவது என்னென்றால், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லைன்றான். அவனுடைய தென் மாவட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை சாதி வன்கொடுமைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூச்சமே இல்லாமல் எதுவுமே இல்லை என்று சொல்கிறான் என்றால், இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால், ஆட்சியாளர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. மக்கள் அவர்கள் திசை திருப்புவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்களில் மூழ்கி விடுவார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். இந்த எதிர்பார்ப்பை கடந்து நான் சொல்கிறேன், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, இந்த ஆட்சி அகற்றப்பட்டுவிடும். அந்த முடிவை எடுத்துட்டாங்க மக்கள், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் அதற்கு யாரை நாம் கொண்டு வந்து மாற்றாக நிறுத்துவது, யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படின்றதுல ஓரளவுக்கு உறுதியாக வந்துட்டாங்க மக்கள். ஆனால் முழுமையான உறுதியை வரும் நாட்களில் பெறுவார்கள் அப்படின்றது எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், 4 மாதங்கள் தான் உன் நாட்டம். இந்த 4 மாதங்கள் நீ என்ன வேணால் அடிக்க, யார் அப்பனும் மகனும் சேர்ந்து என்ன ஆட்டம் வேணால் போடுங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்துக்கொண்டு பெருமை பீட்டிக் கொள்வது, அவர்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பில்டப் கொடுப்பது. இந்த வடிவேலு பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க. டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேற பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன் 49 மறுபடியும் அதே ஏன் அப்படி பேசிட்டு? இவன் ஏதாவது கோர்வையாக பேசுகிறானா பாருங்க. இவன் யார்?
இவன் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கானா? இது காமெடியில் வருவான், திரைப்படங்களில் காமெடி வேடத்தில் தோன்றுவான், அதற்கு காசை வாங்கி கொண்டு நடித்தான். இதெல்லாம் ஒரு பக்கம். இதை கடந்து இவனுக்கும் தமிழக மக்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவனை வந்து மேடையில் ஏற்றுறாங்க. என்னென்னா, திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சியை வைத்து விஜய் என்பவர் வந்திருக்கிறார் என்பதனால் கவுண்டராக கொண்டு வராங்களாம். இது என்னைக்கு தான் தீரும்? அவன் பேசுகிறத பாருங்க. 58 வயதுங்கிறான், 59 வயதுங்கிறான், 60 வயதுங்கிறான், 49 வயதுங்கிறான். ஏதாவது சொன்னானா? இந்த உதவாநிதி என்பவன் 45 வயதை கடந்திருக்கிறான், இவன் இந்த சாதனையை எல்லாம் புரிந்திருக்கிறான்னு சொல்ல முடியுதா? பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு 2 அமைச்சர் மேடையில் உட்காந்துருக்கான். யார்? அவன் அந்த பேட்டரவுடி சேகர்பாபு உட்காந்துருக்கான். அந்த இவன் அவன் பேர் என்ன, அன்பில் மகேஷ், பாபா மர்கையா, நாயகன் படத்தில் வரும்ல பாபா மர்கையான்ட்டு, மேர பாபா மர்கையா அப்படின்னு. அதாவது அப்பனை கொண்டுட்டாங்க, கமலஹாசன் அப்பனை கொன்று விட்டான் என்பதனை அதை வந்து மனதில் வைத்து கொண்டு பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே அந்த குடும்பத்துடனேயே பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் இந்த பாபா மர்கியா, அன்பில் மகேஷ். இவன் கல்வி அமைச்சர், ஒரு கல்வி அமைச்சர், ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் என்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரவுடி. இவன் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெக்ட்ரம் ராஜா, அவன் காத்துலையும் திருடினவன். இவெல்லாம் நின்றுக்கிட்டு பெருமை பாடுறது யாருக்குன்னா, நேத்தி வந்த உதவாநிதி. அவன் என்னடான்னா, அவன் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வரான், சின்ன அன்றாயர் போட்டுக்கிட்டு வரான். இதுக்கு அதிகாரிகள் புடை சூழ ஒரு இதுக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் அந்த பணிகளை மேற்பார்வை செய்வதற்கு அன்றாயர் போட்டுக்கிட்டு வராங்க ஒரு துணை முதலமைச்சர். இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? இந்த கேவலம் எல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது இன்னும் 4 மாதங்கள் தான். 4 மாதங்களுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொருத்தனையும் தேடி பிடிச்சி, இந்த ஸ்டாலின் உதவாநிதி கூட விட்டுடலாம், இவனுக்கு முட்டு கொடுத்தானுங்க பாருங்க. இவன் ஒவ்வொருத்தனையும் தேடி பிடிச்சி இவனுங்களை வந்து நம்ம வந்து இவனுங்க டவுசரை கழட்டணும் அப்படின்றத ஒரு முழு மூச்சாகவே நான் வைத்திருக்க கொண்டிருக்கிறேன் அப்படின்றதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.